உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அரை மணி நேரம் யோசிச்சிருந்தா என்ன தானே அர்த்தம்? ஆமாண்ணே, எங்களை பணம் கொடுத்து வேற வர சொல்லியிருக்கீங்க. ஆள் அடிக்கணுமா இல்ல மொத்தமா முடிக்கணுமான்றத சொல்லாம இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம்? டேய், நீங்க ஆதியை முடிச்சிருவீங்களா? அவன் நினைச்சானா உங்களை, உங்க அப்பனை, அவங்க அப்பனை எல்லாரையும் மொத்தமா முடிச்சுட்டு போயிடுவான். நேத்தையே ஃபாரின் போக வேண்டியவன் விசால ஏதோ பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் அவன் இங்க இருக்கான். இதை யூஸ் பண்ணி அவன்கிட்ட நீங்க இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கினா மட்டும் போதும். பத்திரத்துல கையெழுத்து வாங்கணுமா? அதுக்கு என்ன எங்களை கூப்பிட்டீங்க? நீங்களே போய் கேட்டா போட்டு கொடுக்க போறா? டேய், நான் ஸ்கூல் குழந்தை மாதிரி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்க போறேன். இது ஆதியோட மொத்த சொத்தையும் என் பேர்ல மாத்தி எழுதின பத்திரம். இதுல அவன் அவ்வளவு ஈஸியெல்லாம் கையெழுத்து போட மாட்டான். என் அக்கா இறந்ததுல இருந்தே இந்த சொத்து மேட்ரு என்ன ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருக்கு. அவன் ஃபாரின் போறதுக்குள்ளேயே நாம இதுல கையெழுத்து வாங்கினாதான் இந்த சொத்து என் கைக்கு வரும். இல்லைன்னா மொத்தமா மறந்துட்டு போக வேண்டியதுதான். நானும் என்னென்னமோ யோசிச்சு பாக்குறேன், செஞ்சு பாக்குறேன். ஆனா எல்லா தடவையும் தோத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே, வெறும் கையெழுத்து தானே. அதை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ ஓரமா நின்று வேடிக்கை பாருண்ணே. அவன் கையெழுத்து இதுல இருக்கும், இல்ல அவன் கை இந்த ரோட்ல தனியா விழுந்து கிடக்கும். போதுமா? உங்களை நம்பர்தா வேணாமான்னு ஒன்னும் புரியல. அதே சமயத்துல உங்களை நம்பாமே இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த ஆதி பழசெல்லாம் மறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கூட ஒன்னும் புரியல. அதெல்லாம் நமக்கு எதுக்குண்ணே? பத்திரத்துல கையெழுத்து தானே வேணும், நாங்க பாத்துக்கிறோண்ணே. ரொம்பலாம் யோசிக்காதண்ணே. இந்த தடவை நாங்க மிஸ் ஆகாம பக்காவா முடிச்சு தரோம். நீங்க அதை கொடுங்க, முதல்ல கொடுண்ணே. நாங்க பாத்துக்கிறோம். கொடுண்ணே. இந்தா. டேய், உங்க பிளான்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. அண்ணே, பாத்தியா? உனக்கே பயமா இருக்குல்ல? அப்போ அந்த ஆதி கண்டிப்பா கழுத்து போட்டுருவான்ல? அடிச்சனா மண்ணில் போடுவான். நான் பயமா இருக்குன்னு சொன்னது உங்க பிளான்ல இல்ல. இந்த பிளான் நடக்குமா இல்லையான்ட்டு. அண்ணே, சும்மா ஏதாவது சொல்லாதீங்கண்ணே. பூந்தமல்லி கதிரவனை மட்டம் பண்ணதை கேள்விப்பட்டீங்களா? அது நாங்க பண்ணதுதான். அப்புறம் அந்த கோயம்பேடு மாணிக்கம், அதுவும் நாங்க பண்ணதுதான். டேய், அதெல்லாம் சரிதான்டா. அவங்களாம் உங்க தொழில் எதிரிங்க. ஆனா இந்த ஆதி அப்படி இல்ல, ரொம்ப மோசமானவன். நீங்க என்னதான் பக்காவா பிளான் பண்ணி அவனை சுத்து போட்டாலும் அவன் எந்த பிளானும் இல்லாம உங்க எல்லாரையுமே காலி பண்ணிடுவான். அது மட்டும் இல்ல, அவனை நானே இது வரைக்கும் 100 தடவைக்கு மேல கொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா அத்தனை வாட்டியும் நான் தோத்து தான் போயிருக்கேன். அவன் வேற மாதிரிடா. அண்ணே, இதுக்கு முன்னாடி நீ அனுப்பினவங்க எல்லாம் வெறும் பேப்பர் ரவுடிங்களா இருப்பானுங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. நாங்க பண்ண சம்பவத்தை பேப்பர்ல வர வைக்கிற ரவுடிங்கண்ணே. அண்ணே, எங்களை பத்தி நாங்களே பெருமையா சொல்லிக் கூடாது, இருந்தாலும் சொல்றேன்.
எங்க ஆளு ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வச்சிருந்தாங்க. நைட்டா ஸ்டேஷனுக்குள்ள பூந்து அவனை அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டோம். காலைல நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க 2 போலீஸ்காரங்களை போட்டு தொட்டு தான் தூக்கிட்டு வந்திருக்கோம்னு எங்களுக்கே தெரிஞ்சது. இத பாருண்ணே, உனக்கு வேணா ஆதி மலை மாதிரி தெரியலாம், எங்களுக்குலாம் வெறும் தூசுண்ணே. என்னண்ணே, இன்னும் எங்க மேல நம்பிக்கை வரலையா? வேணா நாங்க என்ன பண்ண போறோம்னு செஞ்சு காட்டுமா? சொல்லுண்ணே, செஞ்சு காட்டவா? ஆ, இப்போ நீ தான் ஆதின்னு வச்சுக்கோ. காரை மறிச்சு அவனை கீழே இறக்குவோம். அவன் இறங்கின உடனே நான் தோ அவன் முன்னாடி நிப்பேன். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு என்னடா சொல்லி காட்டுற சொல்லி ஏங்க மடக்குறீங்க? இருந்தா பயப்படாதண்ணா. இப்படி பிடிச்சா அவனால அசைய கூட முடியாது. அப்புறம் நான் அதோ கத்தியை எடுத்து அப்படியே இத தொண்டை குழி கிட்ட வச்சு கத்திய முதல்ல பின்னாடி ஆடுறா. சொல்றல கத்தியடா பின்னாடி. மாமா என்ன சொல்றல? கத்தியடா பின்னாடி ஆடுறா. சொல்றதை கேளுடா. ஏய் ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாமா மேலே கை வைப்பீங்க? சீக்கிரம் கால் எடுடா. ஏய், யாருன்னு நினைச்சீங்க? என் மாமாடா, எனக்கு அப்பா மாதிரி. அவர் கழுத்திலேயே கத்திய வைக்கிறீங்க, தொலைச்சிருவேன். மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? மாமா, நீங்க ஓகே தானே? ஓகே மாப்ள. மாமா, யார் இவங்கெல்லாம்? எதுக்கு உங்க கழுத்துல கத்தி வச்சாங்க? அது சரி சரி விடுங்க மாமா, அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் அவங்க வர மாட்டாங்க. சரி, நீங்க வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். அட வாங்க மாமா, வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.